வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது, சென்னையிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் ரவி அவர்களோடு இணைந்து சிறப்பான ஒரு செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். இந்த செய்தியை சிறப்போடும் நேர்த்தியோடும் தொகுத்து எடிட்டிங் செய்து ரசிகர்களுக்காக சிறப்பாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் பிரசாத் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அஜித் குமார் திரைப்பட நடிகர், தலை என்று ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற அஜித் குமார் அவர்கள். அஜித் என்று சொன்னாலே தலை என்று ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் அஜித் குமார் அவர்களுக்கு ரசிகர் பட்டாளம் உண்டு. இவர் ஆரம்ப காலத்தில் சாதாரண மனிதனாக, மெக்கானிக்காக இருந்து திரை உலகத்தில் நுழைந்து படிப்படியாக முன்னேறி கதாநாயகனாக நடித்து சிறப்பான ஒரு புகழை பெற்றார். இவர் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு வித்தியாசமான வேடங்களில் ஆசை, காதல் கோட்டை, அஜித் குமார் அவர்கள் திரை உலகத்திலே அறிமுகமான திரைப்படம் என் வீடு என், இரண்டாவதாக அமராவதி என்ற திரைப்படம், மூன்றாவதாக ஒரு தெலுங்கு படம். இவருடைய 6வது திரைப்படம் ராஜபார்வை என்ற ஒரு திரைப்படம். இந்த ராஜபார்வை திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்களும் தலை அஜித் குமார் அவர்களும் இணைந்து நடித்திருப்பார்கள். ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம். 7வதாக இவர் நடித்த திரைப்படம் ஆசை என்ற திரைப்படம். இந்த ஆசை திரைப்படம் இவருக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக அன்றைய காலகட்டத்தில் நடந்தது. அதில் தனலட்சுமி என்ற ஒரு நடிகையோடு சிறப்பாக நடித்திருப்பார். அது இவருக்கு ஒரு வெற்றி படமாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படி வரிசையாக நடித்து வந்திருந்த இவருடைய திரைப்படத்தில் 11வது திரைப்படமாக வருகிறது காதல் கோட்டை. இந்த காதல் கோட்டை திரைப்படம் இவருக்கு மாபெரும் வெற்றி திரைப்படமாக வருகிறது. ஆதித்தன் என்கின்ற இயக்குனருடைய கதை இயக்கத்தில் நடித்து அந்த திரைப்படம் மிக வெற்றி திரைப்படமாக வந்து இவரை ஒரு வெற்றி கதாநாயகனாக மாற்றியது என்று கூட சொல்லலாம். இதனை அடுத்து வெளிவந்த திரைப்படங்கள் எல்லாம் இவருக்கு வெற்றி திரைப்படங்களாக அமைந்ததும். இந்த திரைப்படங்களையும் இந்த திரைப்பட பயணத்தையும் இன்னொரு பதிவிலே நாம் பார்க்கலாம். தற்போது இப்படி நடித்து வந்த அஜித் குமார் அவர்கள், இவர் மெக்கானிக்காக இருந்த காலகட்டத்தில் இவர் பைக் ஓட்டுவதிலே, இருசக்கரம் ஓட்டுவதிலே, புல்லட் ஓட்டுவதிலே ஒரு சாம்பியனாக, ஒரு வல்லவராக இவர் இருந்தார். அதில் ஓட்டுவதிலே தன்னுடைய திறமையை காட்டுவதிலும் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதிலும் குறியாக இருந்தார். இதில் திரைப்பயணமும், இருசக்கர வாகனம் புல்லட் ஓட்டுவதும், இரு குதிரையிலே பயணம் செய்வது போல் அவருக்கு அமைந்தது. 6 மாதம் பைக்கை ஓட்டுவார், புல்லட்டை ஓட்டுவார், நாடை சுற்றுவார். 6 மாதம் திரைப்படங்களிலே நடித்து திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாமல் அதையும் பார்த்து கொள்ளுவார். ஏனென்று சொன்னால் அவருக்கு வருமானம் வேண்டும், புகழ் வேண்டும். அந்த வருமானம் புகழும் தருவது திரை உலகம்தான். அந்த திரை உலகத்திலும் பயணம் செய்து கொண்டிருந்த இவர் 2002ஆம் ஆண்டு இருசக்கர அந்த ரேஸ், அந்த சவாரியை கைவிட்டு காருக்கு மாறினார். கார் ரேஸுக்கு இவர் வந்தார்.
இவருடைய அந்த மோட்டார் சைக்கிள் ரேஸில் தன்னுடைய 18 வயதிலே கலந்து கொண்டு அது ஒரு லட்சியமாக கனவாக கொண்டிருந்த இவர் அதனை விட்டு 2002ஆம் ஆண்டு தன்னுடைய 32 வயதில் இவர் கார் ரேஸில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். இதில் 23 ஆண்டுகள் பயணித்திருக்கிறார். திரை உலகத்திலும் நடித்துக்கொண்டு அதில் புகழையும் பெற்றுவிட்டு அதில் பொருளாதாரத்தையும் தேடிக்கொண்டு தன்னுடைய பயணத்தை 23 ஆண்டு காலமாக ரேசிங் டீம் ஓனராக மாறியிருக்கிறார். இந்த 23 ஆண்டு காலத்திலே இந்தியாவில் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் 2003ஆம் ஆண்டு BMW ஆசியா சாம்பியன் போட்டிகளில் முழுவதும் சீசனை முழுமை செய்தார். 2004ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஃபார்முலா 2 வகை பந்தயத்தில் ஸ்காலர்ஷிப் கிடைத்து பங்கேற்றார். ஆனால் அப்போது அதை முடிக்க முடியாத சூழல். தொடர்ச்சியான சினிமாவில் அவர் நடித்தாக வேண்டும், முழுமையாக ரேஸ் பக்கம் போக வேண்டும் என்றால் பொருளாதாரம் வேண்டும். அதற்கு சினிமாவில் நடித்தே ஆக வேண்டும். அதே சமயத்தில் சினிமாவிலும் வந்த போகும் வேடங்கள் மட்டுமல்ல, ஏதோ வந்தோம் போனோம் நடித்தோம் என்றல்ல, ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக முழுமையாக தோன்ற வேண்டும். பல ரிஸ்கான காட்சிகளிலே நடித்தாக வேண்டும். அதற்கு ரசிகர்கள் பாராட்டை சொல்ல வேண்டும் என்று முயற்சியும் எடுத்து நடித்தார். இப்படி 2 பயணங்கள் செய்து கொண்டிருக்கின்ற போது துபாய் 24H என்று அழைக்கப்படும் பந்தயத்தில் 24 மணி நேரம் தொடர்ச்சியாக கார் ஓட்ட வேண்டும். இடையில் காரை மாற்றக்கூடாது, பழுது பார்த்து கொள்ளலாம். 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை டயரை மாற்றிக்கொள்ளலாம். ஒரு அணியில் உள்ள வீரர் மாறி இந்த கார்களை ஓட்டிக்கொள்ள வேண்டும். வெயில், மழை, பனி எந்த வானிலையாக இருந்தாலும் நிற்க முடியாது. 24 மணி நேரத்தில் ரேஸ் கார்கள் 2500 3500 கிலோமீட்டர் கடந்து போட்டியில் இதில் தான் அஜித் டீம் கலந்து கொண்டிருக்கிறது. பயிற்சியின் போது விபத்து ஏற்பட்டதால் இந்த ரேஸில் அஜித் குமார் கலந்து கொள்ளவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை ரேசிங் அந்த காலகட்டத்தில் ரேஸில் கவனம் செலுத்திவிட்டு மீதம் உள்ள 6 மாதங்களில் சினிமாவில் நடிப்பார். இனிமேல் வாழ்நாள் முழுவதும் வீல் சேரில் தான் இவர் காலம் ஓட வேண்டும் என்று இவர் ஒரு விபத்தில் சிக்கி இருந்தபோது அதிலிருந்து மீண்டு விஸ்வரூபம் எடுத்து திரையில் நடித்து புகழை பெற்று இன்றைக்கு ரேஸிலும் கவனம் செலுத்தி இன்றைக்கு வெற்றி கனவோடு அவர் ரேஸில் கலந்து கொண்ட அந்த சிறப்பான காட்சிகளையும் இப்போது நமது நீலமலை தொலைக்காட்சியில் அஜித் குமார் என்ற அஜித் குமார் அவர்களை பார்ப்போம். My dream, he did that. Guys, to be honest, such a lovable person. I used to hear him about it. Last 3 days I've spent everything. I was like a bird eye to him. Every drive I used to watch him. Okay, I used to see him in fact. But today what he has done, it's all our Indian dream come true. Please, never ever leave such a honest person. Never ever. A nice human being, a nice gentleman, a nice family man, such a lovely family, such a friend. You guys rock, guys. We did it! We did it! We did it! Thank you. In your presence, I wish to say something. Yeah. Friend.
friends, family, colleagues, all this could not have happened without the support of Bascotland Racing. Yes. Shiva, Swaminathan, Suresh Chandra, my family, Shalini, all my team over here. Guys! Matthew, Fabian! Cameron, Fabian, can I have you guys here, please? Is there anybody else I missed out? Everybody, our whole team. This could not have happened without these heroes. Yeah? The reason I say this. Your brother? Normally, in the racing world, it's as bad as the film industry, you know. People don't want to help, you know, sometimes they're envious about your growth. Similarly, in the racing world, most of the drivers don't like to share their data, they don't like to share their engineers, but they were so transparent, teaching me everything that I need to know to make sure that I got this far. So I owe it with them. Without them, and I hope Team Ajit Kumar Racing will be here for many years to come. And of course, Bascotland, they're not here right now. I think they're busy packing. I want everyone to know that Bascotland Racing have been sweethearts, you know. I will thank them in person, and all of you for coming, showering your love, encouragement, support. I'm overwhelmed. And Shalu, thank you for letting me race. Guys, let me announce you the new brand in the racing in India, the Ajit Kumar Racing. Here we go! Thank you, sir.
winners of the 992 Porsche 911 GT3 Cup. It's your 909 Red Camels Jordan LL. And to our second place and to our second place finishers, Sierra Out. And to our overall winners of the 992 class, it's Red Camels Jordan NL. Okay, thank you. Hold your trophies up high, gentlemen. மேலும் துபாயில் 24H கார் ரேஸில் தொடர்ச்சியாக 992 போர்சோ பிரிவில் 3வது இடத்தை பிடித்த அஜித் குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட இவரை பாராட்டியிருக்கிறார். அன்பான அஜித் குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னதோடு யூ மேட் இட் என்ற ஆங்கில வார்த்தையில் கடவுள் ஆசீர்வதிப்பார் என்றும் குறிப்பிட்டார். இதைப்போல அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் OPS அவர்களும் வாழ்த்துக்களை செய்தியை தந்திருக்கிறார். சகோதரர் அஜித் குமார் தலைமையிலான அணி 3வது இடத்திலே வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள் என்றும், இப்படி 3வது இடம் பிடித்த அஜித் குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணமே இருக்கிறது என்ற தகவலையும் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எப்படி திரை பயணமும் கார் ரேசிங்கிலும் தன்னுடைய திறமையை காட்டிய அஜித் குமாருடைய அந்த வரலாறை, அந்த தகவலை ஓரளவுக்குத்தான் கொடுத்திருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சி பல எபிசோடுகளாக சொல்ல வேண்டும். அதை காலமும் நேரமும் வருகின்ற போது பார்க்கலாம் என்று நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னை ரவி அவர்களோடு இதனை தெரிவித்திருக்கிறார். இதை சிறப்போடும் நேர்த்தியோடும் அந்தந்த இடத்தில் அந்தந்த காட்சிகளை போட்டு ரசிகர்களை குதூகலப்படுத்தி இதை பார்த்து பரவசப்படுத்துகின்ற அளவிற்கு இதை எடிட்டிங் செய்து நல்லதோர் செய்தியாக நமது செய்தியாளர் எடிட்டர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, யூடியூபில் பார்ப்பதோடு நிறுத்திவிடாமல் யூடியூப் பகுதியிலே சென்று NMTV பகுதியிலே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுவதோடு இதுபோன்ற செய்திகளை பார்த்து எங்களுக்கு கருத்துக்களை சொன்னால் எங்களது செய்தி குழுமம் நீலமலை தொலைக்காட்சி மகிழ்ச்சி அடையும். உங்களுடைய கருத்துக்களை யூடியூப் பகுதி கருத்து பரிமாறும் கமாண்ட் பகுதியிலே சென்று கருத்தை பரிமாறுங்கள் என்று பண்போடு கேட்டு, நகர்வள பகுதியில் செய்தியாளர் ஆசா அமீத் ரவி பிரசாத்தோடு உம்மிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.